வேலூரில் வரதட்சணை கொடுமை செய்து பெண்ணை மாடியில் இருந்து தள்ளிவிட்ட கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேலூரில் வரதட்சணை எஸ்ஐ பாபா என்பவரின் மகன் காஜா ரஃபீக் வரதட்சணை கேட்டு மனைவியை மாடியிலிருந்து தள்ளிவிட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. எலும்பு முறிவு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள பெண் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கணவர் மாமனார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட பெண். அண்மை விவரமாக பார்க்கிறோம். கணவர் காஜா ரஃபீக்கை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர் காவல்துறையினர். வேலூரில் வரதட்சணை கொடுமை செய்து பெண்ணை மாடியிலிருந்து தள்ளிவிட்ட கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எஸ்ஐ பாபா என்பவரின் மகன் காஜா ரஃபீக் வரதட்சணை கேட்டு மனைவியை மாடியிலிருந்து தள்ளிவிட்டதாக புகார் எழுந்ததை அடுத்து அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எலும்பு முறிவு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த பெண் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து அவருடைய கணவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்டு பெறலாம். சசிகுமார், வணக்கம். தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிற பெண் புகார் அளிச்சிருக்கிறாங்க. இப்போ அவருடைய கணவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது விவரம்? வணக்கம் ராகப்பிரியா. வேலூர் சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்த அப்துல் சலாம் என்பவரின் மகள் நர்கிரிஸ் என்பவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியை சேர்ந்த தமிழ்நாடு காவல்துறையில் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வரும் பாபா என்பவரின் மகன் கஜரபிக் ஆகிய இருவருக்கும் 2023 திருமணம் நடந்துள்ளது. இந்த நிலையில் கூடுதல் வரதட்சணை கேட்டு அடிக்கடி தொந்தரவு கொடுத்ததாகவும் கடந்த 3ஆம் தேதி அன்று பெற்றோர் தூண்டுதலின் பெயரில் கணவர் கஜரபிக் நஸ்கிரிஸை மாடியில் இருந்து கீழே தள்ளி கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் இதனால் இடுப்பு இடது கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. தீவிர சிகிச்சையில் ஈடுபட்டு வருவதால் தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமை செய்த தனது கணவர் கஜரபிக் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் மாமனார் பாபா ஆகியோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் ஆம்புலன்ஸில் வந்து நேற்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரிடம் மனு அளித்தார். அதனையடுத்து அரியூர் காவல்துறையினர் கொலை முயற்சி, வரதட்சணை கொடுமை, பெண் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து பெண்ணின் கணவர் கஜராபிக் என்பவரை கைது செய்து வேலூர் கூடுதல் மகிழா நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையில் பணியாற்றி வரும் பெண்ணின் மாமனார் பாபா மற்றும் மாமியார் ஆகிய இருவர் மீதும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராகப்பிரியா. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.